ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்ன இவன் வீடியோ போட்டு டெலிட் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன், நான் ஃபுல் வீடியோ போடாமல் கட் பண்ணாத எடுத்து போட்டேன் தெரியாமல். ரெண்டாவது டைம் நான் வீடியோ போட்டேன், அதில் ஒரு சீன் கட் ஆகிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் 2 டைம் டெலிட் பண்ணிவிட்டு 3வது டைமாக நான் ஃபுல்லாக போடுறேன். கோச்சிக்காதீங்க மக்களே, இப்படி டெலிட் பண்ணி போட்டேன் அப்படின்ட்டு. நான் 9 மணிக்கு முன்னாடி நான் போட்டேன். என்ன பண்ணுறது, சீன் கட் ஆகிடுச்சு. அதனால தான் திருப்பி டெலிட் பண்ணி போட்டதுனால இவ்வளோ நேரம் ஆச்சு. கோச்சிக்காதீங்க. சரி, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. அதுக்கப்புறமா இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே என்டர்டெயின்மெண்ட்டாக நான் கொண்டு போவேன். வாங்க நம்ம சீரியலுக்குள்ள போகலாம். ஏம்மா, காலையிலேயே சரணா வர சொன்னாங்கம்மா. 10 மணி போய் வீட்டுக்கு வர சொன்னாங்க. என்ன பூ மாதிரி சின்ன பொண்ணு பிரியாவலாம். நான் கிளம்பிட்டேம்மா, அவளை வர சொல்லுமா. ஏன் டீ நீயே கூப்பிட வேண்டியதானே அவளை? அவளாம் முன்ன மாதிரி எங்ககிட்ட பேசுறது இல்லைம்மா. அதனால் நானும் பேசுறது இல்லை. நீ கூப்பிடுமா, அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கோம். ஏன் டீ அவள் பேச மாட்டேங்கிறான்? ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா? இல்லைம்மா, அன்றைக்கி அந்த பேக் எடுத்து கொடுக்கல, அப்புறமா அவளுக்கு ஸ்நாக்ஸ் எங்கே எடுக்கலன்னு சொன்னல, அந்த பிரச்சனை தானம்மா. அதில் வந்து அவள் பேசுறது இல்லைம்மா. நான் தான் அவகிட்ட சொல்லிட்டேன், நீ அவளுக்கு எல்லாம் பண்ண எல்லாம் சொல்லிட்டு தான் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் திருப்பியுமா கோவமாக இருக்கா? ஆமாம்மா, ஒன்றும் கோவமாக தான் இருக்கா. சரி, அவளை வர சொல்ல. நாங்கள் அப்படி வீட்டு போயிட்டு தரோம். சின்ன பொண்ணு போக மாதிரி வழி தான் இருக்கிறாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டு வந்துடுறோம். சரி. ஏ பிரியா அங்கே வா. இந்த வாரேன். இதமோ காலையிலே சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் அதை செய்வா இதை செய்வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போல். என்னம்மா, என்ன விஷயம்? ஏன் கூப்பிட்டீங்க? ஏதாவது வேலை செய்யணுமா? இந்த வேலையும் செய்ய வேண்டாம் தாயேனி. சரண் உங்கள் வீட்டுக்கு வர சொன்னானாமே, போயிட்டு வாப்போ. ஆமாம்மா, சரணா நேற்று சொன்னாங்க வீட்டுக்கு 10 மணிக்கு வாங்கன்ட்டு. மறந்தே போச்சு. சரி, நான் கிளம்பிட்டேன். அவள் கிளம்பிட்டாலான்னு கேளுங்கம்மா. கிளம்பிட்டா, நீ அவகிட்ட கேட்க மாட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்க? நீ அவகிட்ட பேசாமல் இருக்க? அவனுக்கு என்ன பண்ணால நீ பேசாமல் இருக்க? நான் எங்கே அவகிட்ட பேசாமல் இருக்கேன்? அவள் தான் என்கிட்ட பேசாமல் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க. இவகிட்ட பேசினா இவன் நம்மகிட்ட உண்மையும் சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு நம்மளை பாப்படுத்துவோம் வந்து இப்படி பேசாமல் இருக்கோம். இதில் இவன் அம்மா வேறு என்னம்மா இப்படி பண்ணுறாங்க? அப்படிலாம் இல்லைம்மா, நானும் அவகிட்ட பேசலாமா செய்கிறேன். அவள் தான் என்கிட்ட பேசலாமா. சரிம்மா, வீடு அவளை கிளம்ப சொன்னா. 10 மணிக்கு வர சொன்னாங்க. மணி இப்போ 10 ஆயிடுச்சுமா. சொல்லுமா. சரி 2 பேரும் சண்டை போடாமல் போயிட்டு வாங்க. வெளியே 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? சரிம்மா. சரி, நான் கிளம்புறப்பண்ணா. ஆமாம்மா, நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரி, நம்மளே லேட்டாக தான் வந்திருக்கோம். அண்ணா இன்னும் காணாவி. ஆமாடி, அண்ணாவை இன்னும் காணோம். பெரியம்மா எங்க? நாங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டில் யாருமே இல்லை. வாரடி என்னடி கத்திட்டு இருக்கீங்க காலையில் வந்து? என்ன பெரியம்மா இப்படி கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீங்க? இல்லடி, சும்மா தான் சொன்னேன். என்ன காலையிலேயே 4 பேர் இங்கே வந்து நிற்கிறீங்க? என்ன விஷயம்? ஏன் பெரியம்மா, நாங்களும் அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அதான் நாங்களும் அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதா பெரியம்மா? அடியே காலையிலேயே மொத்தமாக வந்திருக்கீங்களே, அதனால கேட்டேன். அதுக்குள்ளே என்ன பேசுறீங்க? அப்படியே வந்து ஒரு மரியாதை இருக்கு. அப்புறம் எப்படி உட்காந்துருக்குது? இவ்வளோ என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவா பெரியம்மா, சரணாவை தான் 10 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. வந்தோம், நாங்களும் லேட்டாக தான் வந்தோம். அண்ணாவை காணோம். எங்கே போயிருக்காங்க அண்ணா? ஓ, சரணா வர சொன்னா. அவன் இப்போ தான் வீட்டுக்கு வந்தாண்டா, குளிச்சுட்டு இருக்கான். வயலுக்கு போயிட்டு வந்தானா, இப்போ தான் குளிச்சுட்டு இருக்கான். இந்த வர சொல்கிறேன். சரியா? உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு நான் டீ ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரிங்க பெரியம்மா. நல்ல பிள்ளைங்க 3 பேரும். ஆனால் உட்காந்துருக்கு வெறும் மரியாதை கொடுக்காம எப்படி உட்காந்துருக்கு? என்ன பண்ணுறது? மாதிரி அம்மா கிட்ட சொல்லணும் அவளை பற்றி ஏதாவது. சரண் இதை பற்றி பேச கூட உங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாம். சரி மட்டும் தனியாக கேட்டுக்கலாம். ஏன் நீ சின்ன பொண்ணு ஒழுங்காகவே உட்கார மாட்டேன்? எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் உட்கார்றா நீ. ஓடி, இப்படி உட்காந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக தான் உட்கார முடியும். இந்த பூ மாதிரி நீ காஃபி எடுத்துக்கோ. நான் மீதி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வரேன். இந்த சின்ன பொண்ணு உனக்கு காஃபி. இந்த பாரு உனக்கு காஃபி. இந்த அடி உனக்கு தான், வாங்கிக்க. நமக்கு மட்டும் கோவமாக பேசின மாதிரி இருக்குது. ஒருவேளை இவங்க வந்ததுக்கு நம்ம எந்திரிச்சு நிற்காததுக்காக இப்படி பண்ணுறாங்களோ? சரி, என்னம்மா பண்ணட்டும். நம்ம வாங்கி குடிச்சிட்டு அண்ணாட்ட என்ன வேலைன்னு செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். காஃபி குடிச்சிட்டிங்களாம்மா? இருங்க, அண்ணனை வர சொல்கிறேன். சரியா? சரிங்க பெரியம்மா, வர சொல்லுங்கம்மா. இல்லைண்ணே, தங்கச்சின்னா வந்திருக்காங்கம்மா. நீ ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தியாமே, வந்திருக்காங்க. ஆமாம்மா, நான் தான் கூப்பிட்டுருந்தேன். வந்தாங்களா? எத்தனை மணிக்குமா வந்தாங்க? 10:30 வந்தாங்கம்மா. சரி, என்ன விஷயம்? என்ன வேலை அவங்களுக்கு காலையிலே வர சொல்லி இருக்கிற? அதாம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ அன்றைக்கி பிரியாவை பற்றி சொன்னால,
அதனால் நாளைக்கு நம்ம தங்கச்சிமார்கள்லாம் காலேஜுக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பிரியாவுக்கும் கொஞ்சம் பேசி புரிய வச்சு அவளை கொஞ்சம் நல்லபடியாக வைக்கணும். அதுக்கு தான். ஆமாண்டா, நானே அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பெரியவங்களுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன். கொஞ்சம் பேசி கொஞ்சம் மாற்றுப்பா, இல்லைன்னா இப்படியே இருந்தாலும் அதுக்கப்புறமா நல்லதில்லை. வேறு மற்றவங்களாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒரு அசிங்கமாக போயிடும். கொஞ்சம் அவளை பார்த்து வை, சரியா? ஆமாம்மா, அதுக்கு தான் நான் கூப்பிட்ருக்கேன். கொஞ்சம் பேசி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து இங்கெல்லாம் இருக்காண்டா, நீங்கள் வெளியே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அவங்க முன்னாடியே சொல்லிவிட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுங்க. நான் தங்கச்சிங்களை பார்த்துக்கிறேம்மா. சரி. என்னம்மா, உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? 10 மணிக்கு வர சொன்னால் 10:30க்கு வந்திருக்கீங்க. நாங்கள் வயலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சுட்டு இப்போ நான் வரேன். ஐயா சாரிண்ணா, நாங்கள் மணியை பார்த்ததே இல்லை, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வர சொன்னேண்ணா, சாரிண்ணா. ஆமாண்ணா, நேதே சொன்னீங்க, எங்களுக்கு மறந்துடுச்சுண்ணா, சாரிண்ணா. எனக்கெல்லாம் மறக்கவே இல்லை, நான் ஞாபகமாக தான் வச்சுருந்தேன். கரெக்டாக கிளம்புற டைமில் மறந்து போச்சுண்ணா, வச்சுக்கதண்ணா. மொத்தத்தில் எல்லாரும் மறந்துட்டீங்க நான் வர சொன்ன விஷயத்தையே, அப்படி தானே? சரி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இருங்க. பெரியம்மா இப்போ வெளியே போயிடுவாங்க, போனதை நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், சரியா? ஐயா சரணி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுவேன், சரியா? நீ பிள்ளைங்கள பார்த்துக்க, சரியா? நான் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் மேலே ஆயிரும். பார்த்துக்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேணுன்னா வாங்கி கொடு, சரியா? என்னம்மா இதெல்லாம் சொல்லணுமா? தங்கச்சிங்களுக்கு நான் பண்ண மாட்டேனா? சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் தங்கச்சிங்களை பார்த்துக்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். என்னென்ன வேலை இருக்குது? ஏதோ முக்கியமாக வேலை செய்யணும்னு சொன்னீங்களே, என்ன வேலைண்ணா? அதுவா, இப்போ இன்றைக்கி பெரியப்பாவுக்கும் கல்யாண நாள். நான் நேற்றே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். முன்னமெல்லாம் நேற்று வெளியே போடுறதுனால எதுவும் பண்ண முடியல. அதான் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா சாயங்காலம் அவங்களுக்கு கேக் வெட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னென்ன சொல்கிறீங்க? கல்யாண நாள் ஆகிட்டு நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் பெரியம்மா விஷ் பண்ணியிருந்திருப்பேன். அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னா நான் அவங்கள வெளியே அனுப்பிட்டு நம்ம தனியாக பிளான் பண்ணி ரூம்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு கேக்லாம் வாங்கி அவங்க அப்பாவே வர சொல்லி அம்மாவே வர சொல்லி அப்புறம் நம்ம எல்லா அம்மா அப்பா எல்லாத்தையும் வர சொல்லி மொத்தமாக கேக் வெட்டணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அவங்கள வர சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னென்னா 10:30க்கு வரீங்க. சாரி, நீங்கள் நேற்றே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் காலையில் எழுந்ததுமே நாங்கள் இங்கே வந்திருந்துருப்போம். நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க, அப்புறமா வேலை செய்யணும்னு சொன்னீங்க. சரி, அதுக்காக தான் சரி அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் மெதுவாக வந்தோம். இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சீக்கிரம் வந்துருப்போண்ணா. ஆமாண்ணா, நானும் எழுந்ததுமே நேரம் இங்கே வந்துருந்தேன். மூஞ்சி கை கால் கூட கழுவாமல் நேரம் இங்கே வந்து இங்கேயே எல்லாம் பண்ணிவிட்டு இங்கேயே நான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன். நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்களேண்ணா? சரி, நான் எந்த ரூம்னா ரெடி பண்ணணும் சொல்லுங்கள். அந்த ரூமை நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வரோம். நீங்கள் அதை வாங்கி டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் எடுத்து கொடுங்க. நாங்கள் அப்படியே டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் கேக் மட்டும் ஆர்டர் போட்டுருங்க, போதும்ண்ணா. எல்லாம் ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக. நான் கேக்லாம் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு நீங்கள் அந்த லெஃப்ட்டில் இருக்குல்ல அந்த செகண்ட் ரூமில் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். நான் ஒட்டரெல்லாம் அடித்து தொடச்சிலாம் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணுறதை மட்டும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் மாட்டினா போதும். அதுக்கு முன்னாடி அண்ணா உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும், சரியா? இருந்து கேட்பீங்களா இல்லையா? என்னண்ணா இது? நீங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் கேட்க மாட்டோமா? என்னென்ன விஷயம் சொல்லுங்கள், நாங்கள்லாம் கேட்க ரெடியாக இருக்கோம். அதுவா, அது வந்து உங்களை பற்றி தான், உங்களுக்காக நான் அட்வைஸ் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பேசுகிறத கேட்கணும், சரியா? நீங்கள் 3 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறீங்க. பிரியாணி ஆல்ரெடி செகண்ட் இயர் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு முக்கியமான அட்வைஸ் பண்ணணும், அதுக்காக தான். என்னென்னா இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏஜ். இந்த ஏஜில் நீங்கள் நல்லா படிக்கணும். அதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லா படிங்க. தேவையான சிந்தனைக்கு வந்து உங்களை நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, சரியா? காலேஜ் போகிறீங்க, சரி, அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை அவங்க தெரிஞ்சவங்க உங்கள் பக்கத்து கிளாஸு அவங்க யாராவது லவ் பண்ணாங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இந்த ஏஜில் தான் லவ் பண்ணுவாங்க, அப்போ நம்மளும் இந்த ஏஜில் லவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க, சரியா? உங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், சரியா?
லவ்ங்கிறது இந்த ஏஜில் வர்றது தான். அது வந்து சின்ன அஃபெக்ஷன் மட்டும்தான், இவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து வாழ்க்கைக்கு வந்து அது நல்லா இருக்காது சரியா. 3 வருஷம் ஜாலியாக லவ் பண்ணிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது தப்பான விஷயம் சரியா. நமக்கு முக்கியமான விஷயம் படிப்பு சரியா. அந்த படிப்பை நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருவாங்க. நம்ம இஷ்டம் தான் சரியா. நம்ம ஒழுங்காக படித்து ஒழுங்காக நல்ல பிள்ளையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க சரியா. அதனால் நீங்கள் வந்து லவ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதீங்க. சரி, நீங்கள் வந்து இப்போது நல்லா படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு இருந்தீங்க அப்படின்னா பெற்றவங்களே நினைப்பாங்க நம்ம 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 எடுக்கிற முடிவுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இது நம்ம ஒழுங்காக படிக்காமல் ஊரை சுற்றிட்டு இப்போவே லவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த இதுவுமே பண்ணாமல் யாரையும் கண்டுக்காமல் ஃபோனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பெரியவங்களுக்கு நம்ம மேலே மதிப்பு இருக்காது சரியா. இவன் வந்து இப்படி தான், அதனால் இவங்க வந்து காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர நம்ம வந்து மேலும் படிக்க வைக்க மாட்டாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம பெற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்டு நல்லா படித்து ஒழுங்காக இருந்து எனக்கு அப்பா அம்மா எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரியா. அதனால் நீங்கள் வந்து இந்த ஏஜில் ரொம்ப முக்கியமான ஏஜ், இதை வந்து நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் சரியா. என்ன அண்ணா நம்மளை பற்றியே பேசுன மாதிரியே இருக்குது. அண்ணா சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இதெல்லாம் கேட்க வேண்டிய வயசு இல்லையே இப்போது. சரி, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், அவங்ககிட்ட இதை பற்றி பேசி பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அண்ணா சொல்கிறது சரிதான். நம்ம இப்போ தான் காலேஜுக்கே போக போகிறோம், அதுக்குள்ளே ஒருத்தரை பிடிச்சிருக்குன்ட்டு எப்படி சொல்கிறது. சரி, இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா அண்ணாக்கிட்ட கொஞ்சம் தனியாக நேரம் பேசி பார்க்கணும். என்ன சொன்னது அங்கே 3-4 பேருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சு நடந்தீங்கன்னா நல்லது சரியா. அதுவும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு விஷயம் சொல்லணும் அண்ணன்கிட்ட அப்படின்னா அண்ணன்கிட்ட வந்து தனியாக வந்து பேசுங்க. அண்ணா அதுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன் சரியா. அண்ணா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா அண்ணா தப்பாக நினச்சிக்காதுங்க சரியா. அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட் தாண்ணா. நாங்கள் ஏதாவது அப்படி எங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோண்ணா. ஆமாண்ணா, ஆமாம், அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். நாங்கள் நல்லா படிக்கணுன்னு தான் காலேஜுக்கு போகிறோம், படிக்கவும் செய்வோம், என்ஜாயும் பண்ணுவோம். வீட்டுக்கு பெரியவங்களுக்கு நாங்கள் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டோம்ண்ணா. ஆமாண்ணா, ஆமாம், நாங்கள் நல்ல பிள்ளையாக இருப்போம்ண்ணா, எந்த தப்பும் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக ஒழுக்கமாக இருப்போம்ண்ணா. அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேண்ணா. என்னம்மா விஷயம் சொல்லு, அண்ணன்கிட்ட சொல்லு, தைரியமாக சொல்லு. அண்ணா நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் சரியா. அண்ணா அது வந்து சொல்லுமா சொல்லு. அண்ணா எதுவும் நினச்சிக்க மாட்டேன் சொல்லு. அண்ணா எனக்கு ஒரு 2 மாதமாக ஒரு பையனை தெரியும், எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அந்த பையன்கிட்ட பேசுனதுன்னா என்னண்ணா? என்னம்மா பாரு, என்ன சொல்கிற நீ? ஏன் இப்படி சொல்கிற? யாரும்மா அந்த பையன் சொல்லு அண்ணாக்கிட்ட. இல்லைண்ணா, அந்த பையன் நம்ம ஊர் தான், நம்ம தெருவில் லாஸ்ட்டில் ஒரு பெரிய வீட்டு இருக்குல்ல, அங்கே இருக்கிற பையன்தான். ஓ, இப்போ கூட ஊர்லேருந்து வந்துருந்தாங்களா அவங்க தானே? அவங்க வந்து ஒரு 4 மாதம் ஒரு 2 மாதம் இருக்கும் அப்படி தானே? அவன் பேர் கூட தினேஷ், ரொம்ப நல்லா பையனாச்சே. ஆமாண்ணா, ஆமாம், அவங்க தானா. எனக்கு பிடிச்சிருந்துச்சி பார்த்ததும் அவங்க அம்மா கேரக்டர், அப்புறமா அந்த பையன் கேரக்டர், அவங்க எல்லாத்தையும் பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் பேசுனது இல்லைண்ணா, அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு வேளை எனக்கு நான் படித்து வேலைக்கு போனதுக்கப்புறமும் எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களான்னு தெரியல, அதனால தானே இப்போவே சொன்னேன் பிடிச்சது. அப்படியாம்மா, சரி சரி, நீ பிரியா மாதிரி என்கிட்ட எதுவும் மறைக்காமல் உனக்கு தோன்றது தான் நீ சொல்லிட்டா. லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் பிடிச்சிருக்குது பேசுனதில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிற. அதனால் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். அந்த பையன் நல்ல பையன்தான், அதனால் நீ அவ்வளோ மாதிரி எதுவும் பண்ணலைல்ல, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இதுக்கப்புறமும் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வீட்டில் பேசுவேன் சரியா. ஆனால் அந்தளவுக்கு போமான்னு தெரியல, அவங்க அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு முழுமையாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அளவுக்கு போவேன்னா போலி அஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒழுங்காக தானே இருப்பேன், நல்லா படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இது ஒரு அஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே விட்டுருவேன். இல்லை எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட முதல்ல வந்து சொல்லுவேன்.
சரிம்மா சரி, நீ சொல்கிறதெல்லாம் சரி தான். நீ நல்லா நல்லா புரிஞ்சு பேசுகிற, நல்லா மெச்சூரிட்டியாக பேசுகிற. ஆனால் அவங்க அக்காவுக்கு அது இல்லை. சரி இருக்கட்டும். சரி, இது சின்ன பொண்ணுக்கும் பூமாட்டி சொல்லிட்டியா? இல்லைண்ணா இல்லை, நான் சொல்லலை, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இனிமேல் தான் அவங்ககிட்டையும் சொல்லணும். என்ன என்னைய பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை சின்ன பொண்ணு, உன்னை பற்றி தான் பேசலை. டெக்கரேஷன் பண்ண போலியா? அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூலியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியாண்ணா, நானும் நீங்கள் என்ன பற்றி ஏதோ ரகசியம் பேசுகிறீங்கன்னு நினச்சேன். எந்த ரகசியம் இல்லை. சரி சரி, நீங்கள் ரெண்டு பேரும் போய் செய்யுங்க. நான் வந்து போய் கேக் வாங்கி கொடுத்துருந்தேன். சரியா? பார்த்து சரியா பாரு. சரிங்கண்ணா சரி. என்னடி எனக்கே தெரியாமல் ரகசியம் பேசுகிறீங்களா? உனக்கு தெரியாமல் என்ன ரகசியத்தையும் பேச போகிறோம், ஒரு ரகசியம் இல்லை. சரியா? பாரு, பெரிய வாழையில போட்டு ஒயிட் ரைஸு, சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, மட்டன் ரைஸு, ஆட்டுக்கால் சூப்பு, பாயா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் சில்லி, பெப்பர் சில்லி, அப்புறமா ஒரு 7 இதெல்லாம் வச்சு அப்படியே உட்காந்து ராஜ விருந்து மாதிரி இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். ஹா. அடியே அடியே போதும்டி, இப்படிலாம் சாப்பிட்டா வயிறு வெடிச்சிடும்டி. போடி போ, எனக்கெல்லாம் வயிறே வெடிக்காது. இன்றைக்கி நான் சாப்பிடல, நீங்கள்லாம் மயங்கி விட போகிறீங்க. அப்படி சாப்பிடுவேன் பாரு இன்றைக்கி நான். போதும்டி போது, நல்லா சாப்பிடலாம் வா. அங்கே போய் டெக்கரேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறமா சாப்பிட்றத பற்றி பேசலாம் வா. சரிடி சரி வா. எனக்கு இன்றைக்கி எப்போ சாப்பிட்லான்னே இருக்குது வா. அதனால தான் இன்றைக்கி காலையிலேருந்து வெறும் பட்னியாகவே தான் இருந்திருக்கேன். எங்கள் வீட்டில் சாப்பிட சொன்னாங்க. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறதுனால அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் நினச்சி வந்தேன். இனிமேல் நைட்டு தான் சாப்பிடுவேன், இடையில எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்போ தான் ராஜவர் மாதிரி செம்மையாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். சரி நல்லா சாப்பிட்லாண்டி, வாடி வா போகலாம். சரி வா. பாரு, நம்மக்கிட்ட திடீர்னு வந்து இப்படி சொல்கிற. சரி, அவன் மனசில் எதுவும் இல்லை, அதனால் நம்மக்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் அவள் தப்பு எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டான், நம்ம பாருராச்சே. சரி, பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அந்த பையனும் நல்ல பையன்தான். சரி, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா பெரியவங்கள்ட்ட நம்மளே பேசிக்கலாம். ஆனால் அந்த பிரியா விஷயத்தில் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், சொல்ல மாட்டேக்கால. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை நினச்சா எனக்கு கொஞ்சம் புத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது. தங்கச்சி இப்படி இருக்காளே, என்ன பண்ணுறதுன்ட்டு. ஒருவேளை தனியாக கூட்டு வச்சு நம்ம, ஆனால் இவ்வளோ பேசி அவள் எதுவும் சொல்லலை. கேட்டு அவள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அவன் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. பாவம் நம்ம சித்தப்பாவும் சித்தியும் இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, இவங்க காலேஜுக்கு போகிறாங்கல்ல, அந்த பையனை பற்றி முதல்ல விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு தான் எதுனாலும் பேசணும் இனிமேல். சரி, நம்ம சதீஷை கூப்பிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வருவோம். அதுக்குள்ளே இவங்க டெக்கரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கேக் வெட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி பெரியம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாத்தையுமே சொல்லணும். சொல்லிவிட்டு எல்லோரும் வந்தாங்கன்னா ஜாலியாக கொண்டாடலாம். இதில் வேறு சின்ன பொண்ணு நிறைய ஆர்டர் போடுறா. சரி, எல்லாத்தையும் இன்றைக்கி வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்க வேண்டியதான். சரி, நம்ம அப்படியே கிளம்புவோம். கிளம்புற வழியில் போய் சரஸ் சித்தி வீட்டுக்கு போயிட்டு சதீஷை கூப்பிட்டுட்டு கிளம்புவோம்.